கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி அருகே ஜெயராமன் என்பவரை 2 மாதங்களுக்கு முன்பு அடித்து கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டதாக பாலமுருகன், முருகப்பெருமாள் என்ற 2 பேர் ஆகஸ்ட் 8ஆம் தேதி செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். எதனால் கொலை செய்தீர்கள் என அவர்களிடம் போலீசார் கேட்டபோது, நெல்லையைச் சேர்ந்த ஜெயராமன் கோவைக்கு வேலைக்கு வந்தார். எங்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது எங்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் பிரச்சனையாக மாறியது. இதனால் நாங்கள் ஜெயராமனை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார். இதனால் நாங்கள் இருவரும் ஜெயராமனின் உடலில் கல்லை கட்டி அருகிலிருந்த தனியார் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் வீசினோம் என வாக்குமூலம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் லெனின் அவர்களை கொலை வழக்கில் சேர்த்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கிணற்றிலிருந்து எலும்புகளை கைப்பற்றினர். பின்னர் இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் ஜெயராமனை இவர்கள் கொலை செய்யவில்லை என்பதும், இவர்கள் கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள்தான் என்பதும், உண்மையான கொலையாளிகள் சென்னையைச் சேர்ந்த நியூட்டன், பெனிட்டோ என்பதும் தெரிய வந்தது. அதாவது ஜெயராமன் சென்னையில் சொந்தமாக ஆட்டோ வாங்குவதற்கு பெனிட்டோ, நியூட்டன் உட்பட சில நண்பர்கள் தனியார் நிறுவனம் மூலம் வாகன கடன் பெற்று உதவி புரிந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஆட்டோ கடனை ஜெயராமன் சரிவர செலுத்தாமல் இருந்ததால் கோபத்தில் ஜெயராமனை கொலை செய்தது உயரதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெயராமனின் உடலை சென்னையிலிருந்து கோவைக்கு கொண்டு வந்து பாலமுருகன் உதவியுடன் செட்டிப்பாளையம் கிணற்றில் வீசியதும் தெரியவந்தது. இதனையடுத்து கொலை செய்த இருவர், அதற்கு உடந்தையாக இருந்த இருவர் என 4 பேரையும் செட்டிப்பாளையம் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில்தான் ஜெயராமன் வழக்கில் முறையாக புலன் விசாரணை மேற்கொள்ளாமல் ஆஜரானவர்கள் சொன்ன வாக்குமூலத்தை வைத்து கேஸை முடிக்க முயற்சித்து அஜாக்கிரதையாக செயல்பட்ட சூலூர் காவல் நிலைய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரையை கோவை சரக டிஐஜி சசிமோகன் பணியிடை நீக்கம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை ஏற்கனவே மேற்கொண்ட விசாரணைகள் முறையாக இருக்கின்றதா என்பது குறித்து மறு விசாரணை செய்யவும் டிஎஸ்பி தலைமையிலான குழுவினர் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. சூலூர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக கடந்த 6 மாதங்களாக லெனின் அப்பாதுரை இருந்து வந்துள்ளார். இவர் ஏற்கனவே எஸ்ஐயாக சூலூரில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இவர் சூலூர் காவல் நிலையம், சுல்தான்பேட்டை காவல் நிலையம் மற்றும் செட்டிப்பாளையம் காவல் நிலையங்களை உள்ளடக்கிய சூலூர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படும் இவர் இந்த கொலை வழக்கில் சரிவர விசாரிக்கவில்லை என கடந்த 4 நாட்களாக இவர் மீது விசாரணை வளையம் நீண்டது. இந்த நிலையில்தான் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சூலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. மேலும் இந்த கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு ஆதரவாக இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை செயல்பட்டுள்ளாரா என்ற கோணத்திலும் டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.